இல்லமாமா அதெல்லாம் பாக்கலாமா. நல்ல வேலையா போச்சு. நமிதா சமைக்குது, ஜூலி இட்லி அவிக்குது, கஞ்சா கருப்பு கருவாடு குழம்பு வைக்கிறாரு, அவரு பேர் என்ன வையாபுரி அப்படியே வஞ்சர மீன் வைக்கிறாரு, அப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன ஒண்ணுமே கண்டுக்காம இருக்கியா? முகவை மாவட்டத்தில் பிறந்த ஒரு பெரிய தமிழ் இலக்கியத்தினுடைய தன்மானவாதி ஒரு கமலஹாசன் ஜட்ஜ்மெண்ட் பண்றாரு. அதெல்லாம் பாக்குறீங்களா நீங்க? நான் சொல்றேன், இப்ப கஞ்சா கருப்பு அவர் கருவாடை போனாரு, அவரை வெளியேற்றிட்டாங்க. வையாபுரி வச்சையான விலங்குல வெளியேற்றிட்டாங்க. இருக்கிற ஊரா அம்புடு சிம்ம குட்டியா இருக்கு. என்னடான்னு கேட்டாங்க, தமிழை தன்மானத்தில் விவசாயி பாதிக்கப்பட்டு இருக்கேன். இந்த இதை பிக் பாஸ்னா நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் இந்த கருவாடு குழம்பு வச்சாலா மீன் குழம்பு வச்சாலான்னு பாக்குற காட்டுல நான் விவசாயிய உழுக விடணும், கஞ்சா கருப்பை உழுக விடணும், மாடு 2 மாடை விட்டு. வையாபுரிய நாட்டுப்பா விடணும். இந்த நமிதா இருக்குல்ல, நான் வறுத்தேன் கொளுத்தேன், நான் எனக்கு ருசியாக இல்லை, சமைத்தேன் எழுந்தேன், உடம்பு வலிக்கிறது, அதெல்லாம் தேவையில்லை. நான் இன்னொன்னு நமிதாவை நடவிடுங்க. அந்த ஜூலியா அந்த மக்களை பூரா களை எடுக்க விடுங்க. அதுல நீங்க ஏக்கருக்கு என்ன பண்ண, 1 ஏக்கரு 2 ஏக்கரு 11 15 என்னமோ 16 பேர் சொல்றாங்க. ஒரு ஆளுக்கு 50 சென்ட் 20 சென்ட் விட்டு நீங்க இதுக்குள்ள விவசாயம் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளவு பயிர் பண்ணீங்க, இதுல எவ்வளவு நெல் எடுத்தீங்க அப்படின்னால்தான் இந்த விவசாயி முட்டுட்டே பார்ப்பாங்க. அப்ப இந்த நெல் எடுத்துட்டாங்கல்ல, அந்த நெல்லை பார்த்த உடனே ஆகா விவசாய பூரா ஒத்து பார்ப்பாங்க, மக்கள் பூரா ஒத்து பார்ப்பாங்க, நல்லா உழைக்கிறாங்க, நல்லா விவசாயம் பண்றாங்க, நாட்டை பத்தி சிந்திக்கிறாங்க. கஞ்சா கருப்பு காசை பத்தி கலப்பல்ல. வையாவூர் கோழியா சம்பாதிச்சு நினைக்கல. நமிதா மல்டி மில்லியன் நினைக்கல. இந்த எத்தனையோ கோழில வீடு இருக்காமல, அதெல்லாம் வேண்டாமுங்க, நாங்க உழைக்கிறவங்க இங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இது நாட்டுக்கு நல்லது. இதை விட்டுப்பட்டு என்னமோ நான் அடிச்சேன் கிழிச்சேன் அப்படின்னு சொன்னா என்ன, தமிழ்நாட்டில் தமிழுங்க ஆளுந்துகிட்டே இருக்கேன், அதை பத்தி பார்க்க சொல்லுவீங்க நீங்க. இதுல வேணா ஒண்ணு முகவை மாற்றம் பண்ணுவார் கமலஹாசன், ஜட்ஜ்மெண்ட் நல்லா பண்ணுவார். தமிழ் அவருக்கு தெரியாத நமக்கு தெரிய போகுது. இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன் தம்பி, என்ன பண்றது, நம்ம உழப்பு நம்ம அம்படி வெட்டினா தான் வாக்கிய வெட்டினா தான் நமக்கு சரியா மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் விளைவிக்க நான் வெட்டுறேன் தம்பி.